இப்போ பஷீர்னுடைய இந்த கதாபாத்திரத்தினுடைய தன்மை எப்படி இருந்துச்சு? அவருக்கான விடுதலை எதை நோக்கி இருந்துச்சு? பஷீருங்கிறவர் குக்கருங்கிற பேர் எடுத்தவர். ரொம்ப வருஷக்கணக்காக அந்த இதில் இருந்து அவர் என்ன குத்தம் செஞ்சார், ஐயோ அப்ராணியை பிடிச்சிட்டு வந்துட்டாங்களோங்கிற அளவுக்கு அவர் குற்றம் செஞ்சுருக்காரு, இல்லைன்னு இல்லை. ஆனால் ரொம்ப நெடுநாளே சிறைவாசி அவர், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவர். இப்போ நீங்கள் சொன்னாங்க இல்லையா, அப்போ விசாரணை கைதினாலே இது தண்டனை கைதி. தண்டனை கைதிக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுப்பாங்க, அதுக்கு வந்து ஒயிட். அதில் இதுதான் வாழ்க்கை, இதுதான் இது விடுதலைங்கிறதே இல்லை. ஆயுள் தண்டனை கைதியாக வந்து அந்த அதுலேயே வந்து அந்த அந்த குக்கிங் அந்த இதை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு, அதாவது குற்றம் செய்யும்போது தான் குற்றவாளி, அதுக்கப்புறம் மனுஷன் தானே. அப்படி மனுஷனாக நிறைய வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு எனக்கு அவர் டிஸ்கிரைப் பண்ணும்போது சொன்னார். ஜெயில் பேக்ரவுண்டில் நடக்கிற கதையை நம்ம பார்த்துப்போம், ஆனால் ஜெயிலே கதையாக இந்த படத்தை அவர் இருக்கார். ஜெயில் கதை, ஜெயில் தான் கதை. அதுக்குள்ளே இருக்கிற மனிதர்களை வந்து நம்ம வந்து அவன் குற்றவாளி தானே பார்ப்போம், ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஆர்ஜே பாலாஜி உள்ளே போய் அவருடைய கண்கள் வழியாக அவர் மூலமாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்.